Assalamualaikum. Hello guys, welcome back to my channel Fashion Fixie. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக் வித் ரெசிபீஸ் தான். சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 3 liters ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க நூடுல்ஸ் குக் ஆகிற அளவுக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட வந்து 600 grams ஆஃப் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து குவான்டிட்டி நிறையா செய்கிறனால எல்லாமே அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வேக வச்சுப்போம். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நூடுல்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். இப்போது ஒரு பேனில் 4 tablespoons ஆஃப் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் 2 சேர்த்துப்போம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிப்போம். இது ரொம்ப சாஃப்டாக வதங்க வேணாம், நார்மலாக வதங்கிட்டாலே போதும். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட 1/2 kg முட்டைக்கோஸ் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போது இது கூட பீன்ஸ் ஒரு 200 grams, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நூடுல்ஸ்க்கும் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிற மசாலாலையுமே சால்ட் இருக்கும், ஸோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட கேரட் 1, அப்புறம் கேப்சிகம் 1 சேர்த்து இது காய்கறியெல்லாம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரணும். இப்போது இது கூட இந்த ஹாப்பி மாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பாஸ்தா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு பேக்கெட் 12 rupees தான். ஸோ நான் இதில் வந்து 3 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் 600 grams ஆஃப் நூடுல்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வெஜிடபிளில் வந்து சால்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த மசாலாவில் சால்ட் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாகிடும், அதுக்கு தான். சேர்த்துட்டு இதை ஒரு 5 minutesக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போது இது கூட நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த மசாலா, வெஜிடபிள் எல்லாத்தோடையும் நல்லா கோட் ஆகி வரணும். இப்போது இது கூட 3 teaspoon சோயா சாஸ் ஆட் பண்ணிப்போம். சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கும் ஃப்ரை பண்ண சிக்கனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. See you all.